15 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்த கல்லூரி மாணவியை இன்ஸ்டாகிராமில் கண்டுபிடித்து டார்ச்சர் செய்திருக்கிறார் டியூஷன் மாஸ்டர் ஒருவர். ஆபாச வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிடுவேன் என்று மிரட்டிய டியூஷன் மாஸ்டருக்கு கைவிலங்கு போட்டுள்ளனர் போலீசார். துப்பறியும் போலீஸ் போல வேலை பார்த்த டியூஷன் மாஸ்டர் சிக்கியது எப்படி? தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 39 வயதான மணிகண்டன். இவர் விருதுநகர் மாவட்டம் மேட்டுக்குடி கிராமத்தில் டியூஷன் சென்டர் வைத்து நடத்தி வந்தார். கடந்த 2009ஆம் ஆண்டு மேட்டுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி டியூஷன் சென்டரில் சேர்ந்து படித்து வந்துள்ளார். மாணவி சரிவர படிக்காததால் அவர் மீது தனி கவனம் செலுத்திய மணிகண்டன் பாடங்கள் நன்றாக புரியும்படி கற்றுக் கொடுத்ததால் நல்ல மதிப்பெண் எடுக்க ஆரம்பித்தார். அதனைத் தொடர்ந்து இருவரும் நட்பாக பழக அப்போது மணிகண்டன் மாணவியிடம் நெருக்கமாக இருக்கும் வகையில் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுத்து வைத்துள்ளார். கல்லூரி படிப்பு முடிந்த நிலையில் திடீரென இளம்பெண்ணின் செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல வழிகளில் சந்திக்க முயற்சி செய்தும் மணிகண்டனால் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து சென்னை கிண்டியில் குரு டியூஷன் சென்டர் என்ற பெயரில் புதிய டியூஷன் சென்டர் ஒன்றை தொடங்கி 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு டியூஷன் நடத்தி வந்துள்ளார் மணிகண்டன். இந்நிலையில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 15 வருடத்திற்கு பிறகு காதலித்த பெண்ணின் புகைப்படத்தை பார்த்திருக்கிறார் மணிகண்டன். இன்ஸ்டாகிராமில் அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்ப இதனை பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார் அந்த பெண். அதனைத் தொடர்ந்து தனது பக்கத்தில் உள்ள அனைத்து புகைப்படங்களையும் டெலீட் செய்ததோடு, இனி எனக்கு மெசேஜ் செய்ய வேண்டாம், என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம், எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது, தற்போது 9 மாத கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்து மணிகண்டனை பிளாக் செய்திருக்கிறார். அந்த பெண்ணை எப்படியாவது நேரில் சந்தித்தே ஆக வேண்டுமென்று எண்ணிய மணிகண்டன் புதிய கணக்கு ஒன்றை தொடங்கி அதன் மூலமாக முன்னாள் கல்லூரி நண்பர் போல் அவரிடம் பேசியிருக்கிறார். அந்த பெண்ணின் செல்போன் எண் மற்றும் வீட்டு முகவரியை தெரிந்து கொண்ட மணிகண்டன் அவரை சந்திக்க சென்னை திருவொற்றியூருக்கு சென்றிருக்கிறார். திருவொற்றியூரில் பெண்ணின் வீட்டிற்கே சென்ற மணிகண்டன் என்னை மீண்டும் காதலிக்க வேண்டுமென்று கூறி அந்த பெண்ணுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான இளம்பெண் வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு தனது மொபைல் எண்ணையும் மாற்றிவிட்டார். தொடர்ந்து அந்த பெண்ணை தேடத் தொடங்கிய மணிகண்டன் தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கம் பகுதியில் அந்த பெண் புதிதாக வீடு கட்டி குடியேறியிருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார். தனது குழந்தை மற்றும் கணவருடன் நிம்மதியாக அந்த பெண் வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிந்த மணிகண்டன் பெண்ணின் வீட்டின் முன்பு வந்து நின்று இளம் பெண்ணிற்கு ஃபோன் செய்து எப்படி கண்டுபிடிச்சம் பார்த்தியா என்று பேசியிருக்கிறார். மேலும் நாம் இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் உனது கணவருக்கு அனுப்பியுள்ளேன், ஆனாலும் அவர் எதையும் கண்டுகொள்ளவில்லை, அந்த அளவிற்கு உன் மீது பாசம் கொண்டவராக இருக்கிறார், ஆனால் உங்கள் மாமனார் அப்படி இல்லை, அதனால் நாம் இருவரும் ஒன்றாக இருந்த வீடியோக்களை அனுப்பி விடுவேன் என்று கூறி தனது ஆசைக்கு இணங்க மிரட்டி உள்ளார். இன்னும் மாமனாருக்கு மட்டும்தான் இனி நான் இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அவர் நம்பரை வீட கண்டுபிடிச்சு வந்தவன் அவர் நம்பரை கண்டுபிடிச்சு அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. 2 நம்பர் ஒரு நாள் தான் நான் அவர் நம்பரை கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு மன்னிவாக்கத்துல நான் வந்திருக்கேன். ஒதுங்கி இருக்கேன், நீ என்னதான் பண்ணணும் கண்டுபிடிச்சிட்டேங்கிற. சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நீங்க வேணான்னு என்ன வேணான்னு முடிவு பண்ணிட்டு போட்டீங்கன்னா நான் பிரதீப்போட வாழறது நான் விட மாட்டேன். அது நான் என்ன பண்றேனோ அதை பாருங்க. நான் என்ன மாதிரி வளர்த்துட்டு இருக்க சரி எனக்கு சரியா? அவனை வேணா மாதிரி வளர்த்துக்கலாம். உன் மாமனார் மாமியார்லாம் அப்படி வளர்க்க முடியாது. இன்னும் அடுத்து 2 நாளும் உன் மாமனாருக்கு நியூஸ் போகத்தான் செய்யும், அவர் வாட்ஸ்அப்புக்கு போகத்தான் செய்யும். போனாங்க நம்ம நீ நினைச்சிட்டு இருக்க சும்மா போட்டோ மட்டும் அனுப்புன்னு சொல்லிட்டு என்கிட்ட போட்டோ மட்டும் தான் நீ இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்க. நீ என் கூட எல்லாமே நான் வீடியோ எடுக்க நீ இல்ல. அந்த பெண் உடனடியாக சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்து வீட்டின் முன்பு நின்றது பதிவாகியிருந்தது. அதனால் மேலும் அச்சமடைந்த அந்த பெண் தனது கணவரிடம் நடந்தவை அனைத்தையும் கூறியிருக்கிறார். இதுகுறித்து மன்னிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் உடனே நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். அதிகாலையில் அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் தூங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனை தட்டி எழுப்பி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் பாணியில் விசாரணை நடத்தினர். அப்போது மணிகண்டனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பது தெரிய வந்தது. மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவரிடம் டியூஷன் படிக்கும் வேறு மாணவிகளிடம் இப்படி நடந்து கொண்டாரா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கைது செய்யப்பட்ட மணிகண்டன் மீது பாலியல் வன்கொடுமை, பெண்களை பின்தொடர்தல், ஆபாச புகைப்படங்கள் வெளியிடுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.